மார்க் ட்வைன் அவர்களின் வாழ்க்கையின் 5 வரங்கள். அத்தியாயம் 1. வாழ்வின் காலை பொழுதில் ஒரு நல்ல தேவதை தனது கூடையுடன் வந்து கூறினாள், இதில் பரிசுகள் உள்ளன. ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றதை விற்றுவிடுங்கள். எச்சரிக்கை அவசியம். புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுங்கள். ஆம், புத்திசாலித்தனமாக. இவற்றில் ஒன்றே ஒன்றுதான் மதிப்புமிக்கது. அந்த 5 பரிசுகளானவை புகழ், காதல், செல்வம், இன்பம், மரணம். இளைஞன் ஆர்வத்துடன் கூறினான், யோசிக்க வேண்டியதே இல்லை என்று சொன்னவன் பின்பத்தை தேர்ந்தெடுத்தான். அவன் வெளி உலகத்திற்கு சென்றான். இளைஞர்கள் அனுபவிக்கும் இன்பங்களை தேடிப் போனான். ஆனால் ஒவ்வொன்றும் சிறிது நேரத்திற்கு மட்டுமே இன்பமாக இருந்தது. பிறகு ஏமாற்றம் அளிப்பதாகவும் பயனற்றதாகவும் ஒன்றும் இல்லாததாகவும் இருந்தது. ஒன்றை விட்டு இன்னொன்றுக்கு போகும்போது அவை அவனை கேலி செய்தன. முடிவில் அவன் கூறினான், இவ்வளவு வருடங்களை நான் வீணாக்கிவிட்டேன். மறுபடியும் என்னால் தேர்வு செய்ய முடிந்தால் புத்திசாலித்தனமாக தேர்வு செய்வேன். அத்தியாயம் 2. தேவதை மறுபடியும் தோன்றி கூறினாள், 4 பரிசுகள் மீதமுள்ளன. மீண்டும் ஒரு முறை தேர்ந்தெடு. ஆனால் நினைவிருக்கட்டும், நேரம் பறந்து கொண்டிருக்கிறது. இவற்றில் ஒன்று மட்டுமே விலைமதிப்பற்றது. அவன் வெகுநேரம் யோசித்த பிறகு அன்பை தேர்ந்தெடுத்தான். அப்பொழுது தேவதையின் கண்களில் அரும்பிய நீரை அவன் கவனிக்கவில்லை. மிக பல ஆண்டுகளுக்கு பிறகு அம்மனிதன் வெறுமையானதொரு வீட்டில் ஒரு சவப்பெட்டியின் அருகில் அமர்ந்தபடி தனக்குத்தானே பேசிக்கொண்டான். என்னை விட்டுவிட்டு ஒவ்வொருவராக சென்று விட்டார்கள். மீதமிருந்த என் அன்பு மிக்கவள் இதோ இங்கே கிடக்கிறாள். துக்கத்திற்கு மேல் துக்கம் என்னை சூழ்ந்து கொண்டது. அன்பு என்னும் துரோகமான வியாபாரி எனக்கு விற்ற ஒவ்வொரு மணி நேரமும் மகிழ்ச்சிக்கு நான் 1000 மணி நேர வருத்தத்தை பதிலாக செலுத்திவிட்டேன். அவனை மனமாற சபிக்கிறேன். அத்தியாயம் 3. மீண்டும் தேர்ந்தெடு என்றாள் தேவதை. இத்தனை வருட அனுபவம் உனக்கு ஞானத்தை கற்பித்திருக்க வேண்டும் என்பது உறுதி. இப்பொழுது 3 பரிசுகள் மீதமுள்ளன. அவற்றில் ஒன்றிற்கு மட்டுமே மதிப்புண்டு. அதை நினைவில் வைத்துக்கொண்டு கவனமாக தேர்ந்தெடு என்றாள். அவன் மீண்டும் நீண்ட நேரம் ஆலோசித்தான். பின்னர் புகழை தேர்ந்தெடுத்தான். தேவதை பெருமூச்சு விட்டபடி தன் வழியே திரும்பினாள். வருடங்கள் கடந்தன. மாலை மங்கிய நேரம். அவன் தனிமையில் சிந்தித்தபடி அமர்ந்திருந்தான். தேவதை வந்து அவன் பின்னால் நின்றாள். அவன் என்ன சிந்திக்கிறான் என்று அவளுக்கு புரிந்தது. என் பெயர் உலகமெல்லாம் பரவியது. அனைவரின் பாராட்டுதல்களையும் பெற்றது. சிறிது காலம் அது எனக்கே நன்றாக தோன்றியது. ஆனால் அது எவ்வளவு குறுகிய காலம். பின்னர் என் மீது அனைவருக்கும் பொறாமை வந்தது. பின்னர் எதிர்ப்பு, பின்னர் அவதூறு, பின்னர் வெறுப்பு, பின்னர் அச்சுறுத்தல், பின்னர் ஏளனம். அதுவே என் முடிவின் ஆரம்பம். கடைசியாக வந்தது அனுதாபம். அது என் புகழின் இறுதிச் சடங்கு. அம்மம்மா, புகழ் பெற்றவனின் கசப்பும் துயரமும் தான் என்னே. புகழின் உச்சத்தில் சேற்றுக்கு இலக்காகிறது. புகழ் அழியும் போது அவமானத்திற்கும் அனுதாபத்திற்கும் ஆளாகிறது. அத்தியாயம் 4. இன்னொரு முறை தேர்ந்தெடு என்றது தேவதையின் குரல். 2 பரிசுகள் மீதமுள்ளன. வருந்தாதே. ஆரம்பத்திலிருந்தே விலை மதிப்பற்ற ஒன்று இருந்தது. அது இன்னும் இங்குதான் இருக்கிறது. செல்வம். அதுதாவது சக்தி. அது புரியாமல் இவ்வளவு குருடனாக இருந்து விட்டேனே என்றான் அவன். இனிமேலாவது வாழ்க்கையை வாழ தகுந்ததாக இருக்கும். செல்வத்தை செலவிடுவேன், வீணடிப்பேன், மினுமினுப்பேன். என்னை கேலி செய்தவர்களுக்கும் பழித்தவர்களுக்கும் இனி எனக்கு முன் தூசாக நெளிவார்கள். என் பசித்த இதயத்திற்கு அவர்களின் பொறாமையை உணவாக்குவேன். எல்லா ஆடம்பரங்களையும் எல்லா இன்பங்களையும் நெஞ்சை கவர
அனைத்தையும், மனிதனுக்கு விருப்பமான உடல் இச்சைகள் அனைத்தையும் அனுபவிப்பேன். இந்த அற்ப உலக சந்தையில் விற்கப்படும் கீழ்ப்படிதல், கௌரவம், மரியாதை, போற்றுதல் போன்ற எல்லா விதமான போலித்தனமிக்க வரங்களையும் நான் வாங்குவேன். இதற்கு முன் மோசமாக தேர்ந்தெடுத்து அதிக காலத்தை நான் இழந்துவிட்டேன். தொலையட்டும். நான் அப்பொழுது அறியாமையில் இருந்தேன். அப்பொழுது அது சிறந்ததென்று தோன்றியதோ அதைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது. 3 குறுகிய ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஒரு நாள் அவன் பரனில் அடங்கியபடி அமர்ந்து கொண்டிருந்தான். கவலையால் மெலிந்திருந்தான். கண்கள் குழி விழுந்திருந்தன. ஆடை கந்தலாயிருந்தது. உலர்ந்த ரொட்டி துண்டை வெறியோடு கடித்தபடி முணங்கிக் கொண்டிருந்தான். உலகின் எல்லா பரிசுகளையும் சபிக்கிறேன். எல்லாமே கேலிக்குரியவை, முலாம் பூசப்பட்ட பொய்கள், ஒவ்வொன்றும் தவறான தேர்வுகள். அவை பரிசுகள் அல்ல, நமக்கு கொடுக்கப்பட்ட கடன்களே. இன்பம், அன்பு, புகழ், செல்வம் எல்லாமே வலி, துயரம், அவமானம், இல்லாமை போன்ற நிரந்தரமான உண்மைகளின் தற்காலிகமான மாறுவேடமே. தேவதை சொன்னது உண்மைதான். அவளிடம் இருந்ததில் ஒரே ஒரு பரிசுதான் விலைமதிப்பற்றது, பயன்படாமல் போகாதது. அந்த அளவிட முடியாத ஒன்றுடன், அன்பும் இனிமையும் இரக்கமும் உடைய ஒன்றுடன், உடலை அச்சுறுத்தும் வலிகளையும் மனதையும் இதயத்தையும் தின்றுவிடும் அவமானங்களையும் துயரங்களையும் அமைதிப்படுத்து கனவுகளற்ற நிரந்தர உறக்கத்தில் மனிதனை ஆழ்த்தவல்ல அந்த ஒன்றுடன் ஒப்பிடும்போது இவையெல்லாம் எவ்வளவு அற்பமானவை, மலிவானவை, மோசமானவை என்று தெரிந்து கொண்டேன். அந்த பரிசை கொண்டு வாருங்கள். நான் சோர்ந்து விட்டேன், ஓய்வெடுக்க வேண்டும். அத்தியாயம் 5. தேவதை வந்தாள். மீண்டும் 4 பரிசுகளை கொண்டு வந்தாள். ஆனால் அதில் மரணம் என்ற பரிசு மட்டும் இல்லை. தேவதை சொன்னாள், நான் அதை ஒரு தாயின் செல்ல பிள்ளையான சிறு குழந்தைக்கு கொடுத்து விட்டேன். அந்த அறியா குழந்தை என்னை நம்பி தனக்கானதை தேர்வு செய்ய சொன்னது. ஆனால் நீ அப்படி கேட்கவில்லையே. அந்தோ பரிதாபம். எனக்கென்று மிச்சம் இருப்பதுதான் என்ன? உனக்கு தகுதியில்லாத ஒன்றுதான். அவமதிப்புமிக்க முதுமை காலம். முற்றும். மார்க்